வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஜாக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. டில்லு ஸ்கொயர்ல நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த சித்து தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி வைஷ்ணவி ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரகாஷ் ராஜா காட்டுறாங்க. இவர் ரா ஏஜென்ட்டா இருப்பாரு. இவரும் இவரோட டீமோ சேர்ந்த மாதிரி ரீசெண்டா ஒரு மிஷன் பண்ணிருப்பாங்க. அல்ல ரகுமான் அப்படின்ற ஒரு பெரிய தீவிரவாதியோட கதையை முடிச்சிருப்பாங்க. இதை தாண்டியும் நிறைய இடத்துல ஆக்டிவிட்டி நடக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் தடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரகாஷ் ராஜோட டீமுக்கு ஒருத்தர் சிக்கியிருக்காரு. அந்த நபரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அது நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு ஒரு கேள்வி இருக்குல்லன்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப பிரகாஷ் ராஜ் இருக்காருல, இவரை முட்டி போட வச்சு ஷூட் பண்றாரு. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு கேள்வியோட ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு பாயை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த பாய் டிடெக்டிவ் போல. பாயம் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் பையனை பத்தி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்ற மாதிரி பையனை பத்தி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குழந்தையா இருக்கும் போது அங்கங்க நிறைய பொருள் வச்சு எது வேணுமோ எடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கு நிறைய பொருளை வச்சிருக்காங்க. ஆனா இவர் எந்த ஒரு பொருளையும் எடுக்க மாட்டாரு. மாத்தி மாத்தி எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்பா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறாரு. பையனுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு போல, நம்ம கோச்சு கிட்ட சேர்த்து விட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வீடை காலி பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப கோச்சு கிட்ட ட்ரைனிங் கொடுக்க சொல்றாரு. எல்லா பாலையும் நீ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற, சில பாலை விட்டு தான் ஆகணும், அதுக்கேத்த மாதிரி விளையாடுன்ற மாதிரி கோச்சும் ட்ரெயின் பண்றாரு. ஆனா இவர் அதுக்கு செட்டே ஆக மாட்டாரு. சாரி சார், உங்க பையன் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அடுத்ததான் இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கிறான். அப்ப டென்னிஸ்க்காக சேர்த்து விடுறாரு. கொஞ்ச நாள்ல அது அவனுக்கு போர் அடிச்சிடும். வேற ஒரு விளையாட்டுக்கு மாறுறான். இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் என்னோட பையனை புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ வளர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ படிப்புல நல்ல மார்க் வாங்கியிருப்பாரு. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. கேம்பஸ் இன்டர்வியூக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, என் ட்ரெஸ்ஸை பார்த்தா சம்பளம் கொடுக்க போறீங்க, வேலையை பார்த்து தானே சம்பளம் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாரு. ஓவரா பேசுறானே, இவெல்லாம் நம்ம வேலைக்கு செட் ஆக மாட்டான், நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நன்றி சார் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா கிளம்புறாரு. ஏன்னா இவரே இந்த வேலை வேணான்ற மாதிரி தான் நினைப்பாரு. அப்பா கிட்ட இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்னதான்டா ஆகணும்னு நினைக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கனாவது என்கிட்ட சொல்லுன்னு அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் சீக்ரெட் பா, சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பையன் தினமும் காலையில எங்கேயோ கிளம்பிடுறாரு. ஏதோ வேலை பண்றாரு. என்ன வேலை பண்றாரு அப்படின்றது அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எனக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இந்த பாயம் அப்பாவை போக சொல்றாரு. ஹீரோ ரா ஏஜென்ட்டா மாறலாம் நினைக்கிறாரு போல. அதுக்கான இன்டர்வியூக்காக தான் வந்திருக்காரு. இந்த இடத்துல பிரதீப்னு ஒரு ஃப்ரெண்ட் இவருக்கு பழகிடுறாரு. இப்ப பிரதீப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவரை உள்ள கூப்பிடுறாங்க. நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. சட்டுன்னு பதில் சொல்லிட்டாரு. எதுக்கு ரா ஏஜென்ட்டா மாறணும்னு நினைச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்தியாவை காப்பாத்துறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் இதுக்கு முன்னாடியே நிறைய மிஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது கொஞ்சம் அச்சுறுத்தலா இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணியிருப்பாரு. போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணியிருக்கன்ற மாதிரி பண்ணதை பத்திலாம் சொல்லிட்டாரு. ராக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. நாங்க யோசிச்சு தான் முடிவை சொல்ல முடியும், ரிசல்ட் இந்த நாள் வரும், நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா கிளம்புறாரு. அப்ப தெரியாதனமா எதிர வர பிரகாஷ் ராஜா இடிச்சிடுறாரு. இடிச்சதுனால பிரகாஷ் ராஜும் கோவப்பட்டு இருக்காரு. சார், இன்டர்வியூக்கு வந்தவன் தான் சார், வாங்க போலான்ற மாதிரி ஆளுங்க பிரகாஷ் ராஜா கூட்டு போறாங்க. ஹீரோ வரும்போது தூக்கு போடுற மாதிரி நடிச்சு ஹீரோவோட வேலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அப்பா யோசிக்கிறாரு. வேலைக்காரியே இதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல போடுற மாதிரி போ, அப்பதான் பிராக்டிஸ் எடுக்க முடியும்ன்ற மாதிரி அவங்கள நிக்க வச்சு தூக்கு கயிறுக்குள்ள எல்லாம் போக வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பையன் வந்துடுறாரு. அதே மாதிரி அவங்க இருக்காங்கல்ல, கயிறுல ஏடவிடமா சிக்கிக்கிறாங்க. இவரும் பிடிச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப ரெண்டு பேருமே சத்தம்லாம் போடுறாங்கல்ல, அந்த சத்தம் ஹீரோவோட காதுக்கு கேக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு ஹீரோ நினைச்சிடுறாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க, நீங்க தனிமையில கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா, அதுக்காக வேலைக்காரி கூட போயா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுடா, உன்னை ஏமாத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், அதுதான் சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்பயாவது சொல்லு, நீ என்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அதான் சீக்ரெட்னு சொன்னல, சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவர் ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. உன் சீக்ரெட்டை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாரு, அப்ப நம்ம இல்லாத சமயம் வேற ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பாவோட போன் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்குன்றத பாக்குறாரு. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அப்பா போயிட்டு வந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. ஓஹோ, ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொல்ல போறீங்களா, பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈர வேலை விஷயமா கிளம்பலாம்னு நினைக்கிறாரு.
ஹீரோவை ஒரு 3 பேர் ஃபாலோ பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பாயோட பொண்ணும் டீமோ சேர்ந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் 3 பேர் இவரை ஃபாலோ பண்றது இவருக்கு தெரியுது. சட்டுன்னு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. என்ன நிறுத்திட்டான்ற மாதிரி இவங்க 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. இப்ப சட்டுன்னு பைக்கை திருப்பி இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ இருக்காருல, இந்த அசிஸ்டன்ட் 2 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. அதுதான் உங்க பாஸ் மேடமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபேஸை நமக்கு காமிச்சிடுறாங்க. இவங்க பேர் அமீனா அப்படின்றது. ஆனா ஹீரோ வரும்போது இவங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோவன் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ கூட பிரதீப்னு ஒருத்தர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் போலீஸா தான் இருப்பாரு. அவரை பார்க்கிறதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா உனக்கும் எனக்கும் போஸ்டிங் கிடைக்கும், நம்ம அதுக்கு முன்னாடியே ராக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நான் சொல்றது புரியலையா, என் கூட வான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒருத்தனை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவன் தீவிரவாதிங்க கூட லிங்க்ல இருக்கான்றது தெரிய வருது. இவனை வச்சு வேற ஒருத்தனை நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிரதீப்பும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறேன்ற மாதிரி பிரதீப் கேட்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு போய் அவனுக்கே தெரியாம அவன் பர்ஸை எடுத்துடுறாரு. எடுத்த பர்ஸை இந்த பிரதீப் கிட்ட தூக்கி போட்டுறாரு. பிரதீப் தான் திருடிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே திருடன் திருடன் கத்துறாங்க. பிரதீப் பயந்து ஓடுறாரு. ஹீரோவே பிடிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரதீப் கிட்ட இருந்து பர்ஸை வாங்கி அந்த நபர் கிட்ட தந்துடுறாரு. அவருமே நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. ஏன்டா இப்படி பண்ணன்னு பிரதீப் கேட்கிறாரு. நான் பர்ஸை எடுக்கும் போதே அதுக்குள்ள ஒரு டிவைஸை செட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவனை தொடர்ச்சியா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி பிரதீப் கிட்ட சொல்றாரு. பிரகாஷ் ராஜும் டீமோ சேர்ந்த மாதிரி ரகுமான்னு ஒரு தீவிரவாதியை கொன்னாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவனோட ஆளுங்க இன்னமும் நிறைய இடத்துல வேலை பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயும் அட்டாக் நடக்க கூடாது, அதுக்குள்ள தடுக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க தடுக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஹீரோ ஃபாலோ பண்ற நபரோட பேரு ஃபயாஸ்னு வச்சுப்போம். இப்ப ஃபயாஸ் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி யாரோடமா ஒருத்தங்க இவரை பைக்ல இடிச்சிடுறாங்க. இடிச்சது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோவை இவங்க தான் ஃபாலோ பண்றாங்க நமக்கு தான் தெரியும். ஹீரோக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏங்க இப்படி யாரோடமா வந்தீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. என் முதுகு உடஞ்சிருச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போக முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப தூக்கிட்டுலாம் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. நீ அந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தானே, சின்ன வயசுல நம்ம 2 பேருமே சேர்ந்துலாம் விளையாடி இருக்கோம், நான் தான் பிரியங்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க பொய்யா தான் பிரியங்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பிரியங்காவா, கொஞ்சம் கூட நம்ப முடியலன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இப்போ இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேலை இருக்கு பிரியங்கா, இன்னொரு நாள் பாப்போன்ற மாதிரி கிளம்புறாரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க ஃப்ரெண்டு மாதிரி பழகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவும் பிரதீப்பும் சேர்ந்த மாதிரி அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யாரையோ மீட் பண்ண போறான்னு தெரியுது. அதனால ஃபயாஸை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. யாரை மீட் பண்ண வந்திருக்க, அந்த நபரை நான் தான் மீட் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவன் மாதிரி அந்த நபரை பார்க்க போலான்னு நினைக்கிறாரு. ஏறக்குறைய பிரகாஷ் ராஜும் டீமும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இவங்களுமே அந்த நபரை அமுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அவனோட பேரு உமர் அப்படின்றது. அந்த உமரை ஹீரோ கவனிச்சிடுறாரு. அந்த உமர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அவன் பின்னாடி போய் சட்டுன்னு ஊசி போடுற மாதிரி கையில குத்திடுறாரு. அவனுக்குமே ஊசி தான் போட்டு போறான்றது தெரிஞ்சிருது. டே நில்லுடா நில்லுடான்ற மாதிரி உமர் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மயக்கம் வந்துருது. ஹீரோ தோல்ல சாயிரான். இப்ப ஹீரோ இருக்காருல்ல, மயக்கத்துல இருக்க அவனை ஒரு ஆட்டோல போட்டு இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. அந்த உமர் மிஸ் ஆயிட்டான்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் ஆளுங்கெல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். ஏறக்குறைய இந்த ஃபயாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் செயல்படுவான். நீ யாரையோ பார்க்க போனல, அது யாருன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சார் ஜாக்குன்றவனுக்கு தான் தெரியும் அவன் உங்க டீமை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஜாக்குன்னு எங்க டீம்ல ஒருத்தன் இருக்கானா, அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாதுன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஹீரோ உமர்னு ஒருத்தனை தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த உமரு கை கால லைட்டா அசைச்சா கூட ஊசிலாம் குத்துற மாதிரி இவர் செட் பண்ணிடுறாரு. ஒழுங்கா உன்னோட டீமை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னோட டீமை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் காணாம போயிட்டேன்னு தெரிஞ்சாலே உன்னை தேடி வந்துருவாங்க, உன்னை விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமால, நீ காணாமனா அந்த பகுதியில உன்னை தேடுவாங்கல்ல, அதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ அந்த பகுதியில தேடி பார்க்கலான்றதுக்காக வந்துடுறாரு. இதே சமயம் பிரகாஷ் ராஜும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உமரை வேற எவனோ தூக்கி இருக்கான், அதனால ஆளுங்க உமர் எங்கன்னு தேடி வருவாங்க, நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு ஹீரோயினும் டீமோட வந்திருக்காங்க. இவன் என்னதான் பண்றான்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோவை மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. உமர் எங்கெல்லாம் போனா எங்கெல்லாம் வந்தான்றத ஒரு நபர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் உமரோட ஆள் போல, இவனை தூக்கணும்ன்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் யோசிக்கிறாரு. ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. நம்ம எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ தூக்கிடுறாரு போல. இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோ அவனை தூக்குறதுக்கு பதிலா பிரகாஷ் ராஜா தூக்கியிருப்பாரு. அதாவது உமரோட ஆளே இவர் தான் அப்படின்ற மாதிரி தூக்கிடுறாரு. பிரகாஷ் ராஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முடிக்கிறாரு. வலியரை இவர் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. உமரு பின்னாடி இருக்கிறது நம்ம ஆளுன்னு நினைக்கிறாரு. அசையாத, கையிலலாம் குத்தோன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு பின்னாடி தான் உமர் இருக்கானா அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் ஷாக் ஆகுறாரு. அவனை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல, நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்கல்ல, அனி ட்ராப் மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க.
எப்படியாவது அவனை செடியூஸ் பண்ணுங்க, அவன் கிட்ட பேசி உண்மையை வாங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, சாரிலாம் கட்டிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு பிரியங்கான்ற மாதிரி அறிமுகமானாங்கல்ல, இப்பயும் பிரியங்கா மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ளர்ட் பண்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிஸ் பண்ண போல தோணுதுன்ற மாதிரி கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. இவரும் ஆர்வமா கிஸ் பண்றதுக்காக வராரு. இங்க வேணாம், எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவ்வளவுதானே, வேற எங்கேயாவது போலான்ற மாதிரி இவர் கூட்டு வராரு. அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வருது, சரி வேற இடத்துக்கு போலான்னு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இப்படியே நைட் ஆயிருது, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் கூட்டு வந்து கிஸ் பண்ணாம போக போறியா, எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ, டவுட் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி கிஸ் கொடுக்குறன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு இப்பதான் பிரகாஷ் ராஜ் ஒரு ரா ஏஜென்ட்ன்றது தெரிய வருது. சார் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் முகத்தை மட்டும் காட்டுன்னு பிரகாஷ் ராஜ் கோவப்படுறாரு. இவர் முகத்தை காட்ட மாட்டாரு. வேகமா இவரோட ஃப்ரெண்டை வெளியே கூட்டு வந்துடுறாரு. நீ பண்ண விஷயத்தால எனக்கும் வேலை கிடைக்காதுரா, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி ஃப்ரெண்டு கோவப்படுறாரு. இப்ப வரைக்கும் நான் தான் தூக்கணுன்றது அவருக்கு தெரியாது, எங்கேயாவது அவரை சேஃபா விட்டுலாம், ஏன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. நீ என்னதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்பா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அம்மா தான் சப்போர்ட்டிவா பேசுவாங்க. அவனுக்கா என்ன ஆகணும்னு தோணுங்க, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப அம்மா பைக்ல இவரை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டு போறாங்க. அப்பா பேசுறத நினைச்சு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வரும்போது அம்மாவோட கழுத்துல ஒரு புல்லட் படுது. ஏடாகுடமா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சுவலா டெரரிஸ்ட் அட்டாக் இந்த இடத்துல நடந்திருக்கும். அம்மா மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதனால தான் இவர் ரா ஏஜென்ட்டா மாறணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. ரா ஏஜென்ட் ஆகணும்ன்றது என்னோட கனவு, அவ்வளவு சீக்கிரம் அந்த கனவு கலையிறதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோ சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு வரது தெரிஞ்சு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்கல்ல, ஹீரோ தப்பான வேலை பாக்குறான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சமயம் உமர் மட்டும் தான் முழிச்சிருப்பாரு. சீக்கிரமா கழட்டி விடு, என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்றாரு. இவங்களும் கழட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. கழட்டி விடாத, அவன் டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்றாரு. அதுக்குள்ள இவங்க கழட்டி விடுறாங்க. அதனால உமர் ஒரு அடி அடிச்சு இவங்களை விழ வச்சிடறான். இப்போ உமர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் டீமுக்கு கால் பண்றான். லொகேஷன் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமா என்ன கூட்டு போக வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறது ஆபீசர்னு இவனுக்கு தெரியுது இல்ல, கழுத்தை நெரிச்சு கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். கரெக்டா இந்த சமயம் ஹீரோ வந்துடுறாரு. இவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஒரு ஸ்டேஜ்ல அவனும் இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆளுங்களை வர சொல்லியிருக்கான்ல, அவங்க மூலியமா தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு வண்டியில ஏறி ஆளுங்க கூட சேர்ந்து தப்பிக்கிறான். ஹீரோவும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி பைக்ல ஃபாலோ பண்ணி வராரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வண்டிக்கு வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. அதை மீறி அவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். பிரகாஷ் ராஜும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை மீறி ஓடிடுறான். இவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவர் மேல கண்ணை வைக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ ரா ஏஜென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனால தான் இந்த வேலைலாம் பண்ணிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச பிரகாஷ் ராஜ் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு அறிவே இல்லையா, ஒன்னால் தான்டா எங்க வேலை சொதப்பிருச்சுன்னு திட்டுறாரு. நீ அந்த செலக்ஷன்ல செலக்டே ஆகல, நீ செலக்டும் ஆக மாட்ட, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கும் அறிவு இல்லையான்ற மாதிரி ஃப்ரெண்டையும் திட்டுறாரு. இவரும் அம்மாவை பார்த்து பேசுற மாதிரி வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்னது உண்மைதாமா, என்னால ஒரு விஷயத்த கூட உருப்படியா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்கும் போது அப்பா வந்துடுறாரு. என் பையனால ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னு யாரா சொன்னா, உன்னால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், அவங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீ பண்ணி காட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமா பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி இப்பயாவது அப்பா கிட்ட சொல்றா, நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறாரு. அதான் சீக்ரெட்னு சொல்லியிருக்கேன்ல, சொல்ல மாட்டேன்னு ஹீரோ கிளம்புறாரு. என்ன இப்பயும் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அந்த உமரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரை எடுக்கிறான்றது தெரிய வந்திருக்கும். அந்த மாத்திரையை எக்ஸாக்டா எங்க வாங்கியிருக்கான்னு தேடுறாரு. நேபாள்ல இருக்க ஒரு பகுதியில தான் வாங்கியிருக்கான்றது தெரிய வருது. அந்த உமர் இப்ப நேபாள்ல தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் டீம்ல இருக்க வேற ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், அவனை விட மாட்டேன், கண்டிப்பா பழி தீப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரகாஷ் ராஜா காட்டுறாங்க. சார் நேபாள்ல அவங்க இருந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது, நான் நேபாளுக்கு போனோம், பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாரு. எடுத்தோம் கவுத்தோம்லாம் அப்படி அனுப்ப முடியாதுன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ நேபாளுக்கு கிளம்புறாரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஹீரோவை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இந்த விஷயம் தெரியுது. சார் ஹீரோ நேபாளுக்கு போறான், கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் போறான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நானும் போனோம் சார் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சின்ன சவுண்டு கூட ஹெவியா கேட்டா ஒரு மாத்திரை எடுப்பாங்க போல, அந்த மாத்திரையை தான் அந்த உமர் எடுப்பான். இவருமே அந்த கடைக்கு வந்துடுறாரு. இந்த மாத்திரை வேணும்னு கேக்குறாரு.
கேக்குறாரு. அதெல்லாம் விக்கிறது இல்லன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார், ரொம்ப காது வலிக்குது தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி இந்த வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மாத்திரையை தந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா அந்த ஒமர் இந்த இடத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போன்ற மாதிரி இந்த கடையை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே ஒமர் இருக்கார்ல, இந்த கடையில வாங்குறதுக்காக வராரு. இந்த கடைக்காரரும் டெரரிஸ்ட்ன்றது இப்பதான் தெரிய வருது. ரகுமான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு, ஆனா நீ நடுவுல காணாம போயிட்ட, அதனால மிஷனையே தள்ளி வச்சிட்டாரு. இந்த வாட்டியாவது கரெக்டா எல்லா வேலையும் முடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ரகுமான பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இதை தாண்டி ஒரு பையன் இந்த மாத்திரையை கேட்டு வந்தான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் இப்படி இருந்தானா அப்படின்ற மாதிரி இவரும் ஹீரோவோட போட்டோவை காட்டுறாரு. இவன் தான் மாத்திரை வாங்குறதுக்காக வந்தான்ற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. ஹீரோ பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒமர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து பிரகாஷ் ராஜ் டீம் இருக்காங்கல்ல, இந்த ஒமரை அமைக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒரு மாஸ்க போட்டுக்கிறாரு. வேகமா அந்த இடத்துக்கு வந்து பிரகாஷ் ராஜ் டீம் கூட சண்டை போடுறாரு. அங்க இருந்து இவனை காப்பாத்தி கூட்டு போற மாதிரி பைக்ல வச்சு கூட்டு போறாரு. ஓமர் ஆள் தான் காப்பாத்தி கூட்டு போறான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் பைக்ல சேஸ் பண்றாங்க. ஹீரோ எல்லாரையும் விழ வைக்கிறாரு. ஒரு வழியா அவனை இங்க இருந்து தப்பிக்க வச்சிடுறாரு. ஆனா ஹீரோ மாட்டிக்கிறாரு. டேய் யாரா நீ, ஒழுங்கா ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஓபன் பண்ணா ஹீரோ தான் இருக்காரு. நீ எதுக்காக அவனை காப்பாத்தின, அப்ப நீயும் டெரரிஸ்டா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இவர் டெரரிஸ்ட் முடிவே எடுத்துடுறாங்க. கதையை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது இவர் இருக்கார்ல, ரகுமான் இன்னும் சாவலன்ற மாதிரி சொல்றாரு. அதனால பிரகாஷ் ராஜ் முகத்துல ஷூட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல ஷூட் பண்றாரு. நாங்க ஏற்கனவே ரகுமான் கதையை முடிச்சிட்டோம், ரகுமான் சாவலன் எப்படி சொல்ற, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே தான் நான் கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவருமே நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ரகுமானோட பாடி உங்களுக்கு கிடைச்சிருக்காது, அவனை சாவடிச்சிட்டோன்ற மாதிரி இவங்க நினைக்க தான் செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த ஆடியோவை கேளுங்கன்ற மாதிரி ப்ரூஃபை காட்டுறாரு. அந்த கடைக்கு மாத்திரை வாங்க போனார்ல, அப்பயே ஒரு டிவைஸை செட் பண்ணிருப்பாரு. அங்க பேசின எல்லா விஷயமும் பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரகுமான் சொல்லி இவன் ஒரு அட்டாக் பிளான் பண்ணிட்டு இருக்கான், இவன் மூலியமா தான் ரகுமானை ரீச் பண்ண முடியும், இவன் எங்க இருக்கான்னு கூட இப்ப எனக்கு தெரியும், இவனை ஃபாலோ பண்ணி ரகுமானை அமுக்குவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ சொல்றதா சரிதான் அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதே சமயம் இவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோனை அமைக்கிறாங்க. இவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மள ஃபாலோ பண்ண பொண்ணு தான் பிரியங்கா மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட நடிக்க தான் செஞ்சியா, அந்த கிஸ் கூட நடிச்ச மாதிரி தான் குடுத்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த ஒமரை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அப்ப டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை இவங்க தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க. அவன் அட்டாக் பிளான் பண்ணானா அதை வச்சு ரகுமானா அமுக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா பிரகாஷ் ராஜன் டீமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த ரகுமானுக்கு தெரிஞ்சிருது. உன்னை தினமும் வெளியே போக சொன்னதுக்கு காரணம் உன்னை யாராவது வாட்ச் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு உன்னை போலீஸ் டீம் வாட்ச் பண்றாங்க, அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆளுங்க மாத்தி மாத்தி தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிற டைம், ஹீரோவும் ஜாலியா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. அவன் இருந்த வீட்டுக்கிட்ட இருந்து தான் சவுண்ட் கேக்குது. எல்லாருமே வேகமா உள்ள ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவனே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. ரகுமான் இதை தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அவன் உயிரை விடுறான். வேற ஏதாவது இந்த இடத்துல கிடைக்குமான்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போதுதான் ஒரு பேப்பர் கிடைக்குது. பிரிச்சு இவங்க படிக்கிறாங்க. டெட் எண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதாவது இதுக்கப்புறம் என்ன நீங்க கண்டுபிடிச்சு வர முடியாதுன்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இதை பார்க்குற இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்பதான் ரகுமான நமக்கு காட்டுறாங்க. கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி அவங்க விரக்தியா பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்து ரகுமான் சந்தோஷப்படுறாரு. அவங்க பண்ண மிஷன்ல ரகுமான் கூட இருக்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ரகுமான் காயப்பட்டு தப்பிச்சிருப்பாரு. என்னோட ஆளுங்களை நானே புதைச்சேன், இங்க நான் எவ்வளவு பேரை இழந்தனோ அதை விட பல மடங்கு இந்தியால இருக்கவங்களோட உயிரை எடுப்பன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல பிரகாஷ் ராஜ் இருக்காருல, ஹீரோ மேலதான் கோவப்படுறாரு. நீ மட்டும் ஸ்டார்டிங்கே தலையிடாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, பிரச்சனையே வந்திருக்காது, நாங்க ஈஸியா அந்த குற்றவாளிகளை பிடிச்சிருப்போம், எல்லாத்தையும் கெடுத்தது நீ மட்டும் தான், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்க கூட வராதன்ற மாதிரிலாம் கோவமா திட்டுறாங்க. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப பிரகாஷ் ராஜும் டீமும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கிறதுனால ஹீரோயின் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அம்மா இறந்து போனதை பத்திலாம் யோசிக்கிறாரு. அப்ப இதுக்கப்புறம் நம்ம ஆபீசரே ஆக முடியாதான்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. மெடிக்கல் ஷாப் ஓனரா ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவரோட பைக்லயே இவர் டிவைஸை செட் பண்ணிருப்பாரு. அந்த டிவைஸ் இப்ப எந்த லொகேஷனை காட்டுதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இந்தியால இருக்க ஒரு பகுதியை தான் காட்டுது. அந்த பகுதிக்கு இவரும் வந்துடுறாரு. அந்த இடத்துல பைக்கை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் பைக்கை எடுக்க வரானான்னு பாக்குறாரு. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல எடுக்கிறதுக்கு வரான். அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. இப்ப பிரகாஷ் ராஜுக்கு இந்த தகவலை கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவன் யாருன்ற மாதிரிலாம் பிரகாஷ் ராஜ் கேட்கிறாரு.
சொல்றாரு. அந்த ஒமர் பேசினது இவன் கிட்ட தான். அட்டாக்கை எங்க பிளான் பண்றாங்கன்றத சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இவனுமே பயந்துகிட்டே அட்டாக்கை எங்க பிளான் பண்றாங்கன்றத சொல்லிடுறான். இப்ப பிரகாஷ் ராஜும் டீமும் அந்த இடத்துக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. நீயோ வரியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இல்ல சார், ஒவ்வொரு வாட்டியும் என்னால் தான் சொதப்பிடுது, நீங்களே போங்க சார், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவரும் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது இவருக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது போல. அது தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போக விடக்கூடாது, எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி பைக்ல இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் இவர் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் போயிட்டு இருக்கவங்களோட காரை சில ஆளுங்க அட்டாக் பண்றாங்க. அதாவது உமர் ஒருத்தன் கிட்ட பேசினா பாத்தீங்களா, அவனும் டீமும் சேர்ந்த மாதிரி தான் அட்டாக் பண்றாங்க. திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சு அமைக்கிருக்காங்க போல. இப்பதான் ஹீரோ என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே இவன் பைக்ல அந்த டிவைஸை செட் பண்ணிருப்பாரு. ஆனா இவ்வளவு நாள் காட்டாதது திடீர்னு காட்டியிருக்கோம். நீ தான் திட்டமிட்டு எங்களை வர வச்சியாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அவன் தெனாவட்டா சிரிக்கிறான். இவன் சொன்ன லொகேஷனை நம்பி ஆளுங்கெல்லாம் போனாங்கல்ல, ஐயோ ஆளுங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே பைக் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இவர் வரதுக்குள்ளேயே ஆளுங்க அங்க சிக்கியிருப்பாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்து சிக்கிடுறாரு. நாங்க எத்தனை பேர் இருக்கோம் பார்த்தல, ஒழுங்கு மரியாதையா கன்னெல்லாம் கீழே போடுங்கன்ற மாதிரி அங்க இருக்கமா சொல்றான். வேற ஆப்ஷனே இல்லாம இவங்க எல்லாருமே கன்னெல்லாம் கீழே போட்டுறாங்க. இவங்க கிட்ட சரண்டர் ஆன மாதிரி மாட்டிக்கிறாங்க. இவங்களோட லொகேஷன் எல்லாமே அந்த மேல் அதிகாரிக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ லொகேஷன் மொத்தமா கட் ஆயிருது. அப்ப ஆளுங்க தூக்கிட்டாங்க போல, நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை போலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பிரகாஷ் ராஜையும் டீமையும் ஒரு ட்ரெயின்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் ரகுமான் இருக்காரு. ரகுமான் பிரகாஷ் ராஜா பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த ஜாக் தான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டான், அதனால தான் முடிக்க சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜாக்க மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சட்டனா தடுத்து அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ரகுமானுக்கு டீ காஃபி எல்லாம் தரதுக்காக ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த லேடி அசிஸ்டன்ட்டும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துல இருக்க உண்மையான லேடி அசிஸ்டன்ட்டை நமக்கு காட்டுறாங்க. அவங்க உள்ள வந்து பார்க்கும் போதுதான் ஹீரோ தப்பிச்சிருக்கிறதா உங்களுக்கு தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இங்க வந்திருக்கிறது அந்த லேடி இல்ல, ஹீரோன்னு நமக்கு காட்டுறாங்க. முதல்ல பிரகாஷ் ராஜ் ஒமரை பிடிக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்தாரு பாத்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை வேணும்ட்டே ரகுமான் தான் லீக் பண்ணிருப்பாரு. பிடிக்கிறதுக்காக எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் கதையும் மொத்தமா முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. சம்பந்தமே இல்லாம ஜாக் நடுவுல பூந்துட்டான். அந்த ஜாக் மட்டும் இல்லனா நீங்க எல்லாருமே அன்னிக்கே செத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னால் தான்டா எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொன்னார்ல, நம்மளால தான் பிரகாஷ் ராஜும் டீமும் தப்பிச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. சார், என்னால் தான் நீங்க தப்பிச்சிருக்கீங்க, இப்பயாவது புரியுதான்ற மாதிரி பிரகாஷ் ராஜை பார்த்த மாதிரி கேட்கிறாரு. இவன் என்ன திடீர்னு இங்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரகுமான் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவனை உயிரோட தான் பிடிக்கணுமா இல்ல சாவடிச்சாலும் பரவாயில்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ரகுமானுக்கு பயம் வருது. அங்க இருக்க பொருளை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, போக்க வச்சு இவரோட கழுத்திலே ஒரு குத்து குத்துறாரு. ரகுமான் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காரு. நீ என்ன சாவடிக்கலாம், ஆனா நாங்க பண்ண பிளானை எதுவுமே பண்ண முடியாது, நிறைய பேர் சாக போறாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ ஏற்கனவே ஆளுங்க மூலியமா இன்ஃபர்மேஷனை எடுத்திருப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷனை பிரதீப் கிட்ட சொல்லியிருப்பாரு. பிரதீப் எல்லா ஆளுங்க கிட்டயும் இந்த தகவலை கொடுத்துடுறாரு. ஸோ எங்கெல்லாம் அட்டாக் பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் இவங்க மொத்தமா போயிட்டு இருக்காங்க. ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அவங்கள இவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்த ஒரு இடத்துலயும் அட்டாக் நடக்காம காப்பாத்திடுறாங்க. டே, இப்பயாவது இதெல்லாம் கழட்டி விடுன்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்றாரு. என்னால் தான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க, பார்த்தா உங்களுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இப்ப பிரகாஷ் ராஜ் சீனியர் இருக்கார்ல, அவனுக்கு வேலை போட்டு தந்துடலாம்னு சொல்லிட்டாரு. அவன் சரியான டார்ச்சர் சார், வேணான்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்றாரு. இவனை மாதிரி ஆளுங்களாம் கண்டிப்பா நமக்கு தேவை, நீ தான் ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஹீரோக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பத்தி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி அப்பா கிட்ட தராங்க. அவர் நல்ல வேலை தான் பாக்குறாரு, என்ன வேலைன்றதை சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்களும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க. அதாவது இவங்களை லவ் பண்றாருல, அதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சதா சொன்னலப்பா, அது விஷயமா வெளியூருக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. பிரகாஷ் ராஜ் தான் இவரை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காரு. போய் அங்கேயாவது அடக்கொடக்கமா வேலையை பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருக்க வண்டியில ஏறுறாரு. பிளான்ட் நர்சரிக்கு வண்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில தான் ஏறுறாரு. இது அப்பவும் கவனிக்கிறாரு. பிளான்ட் நர்சரியில தான் வேலை கிடைச்சதா, இதுக்கு தான் அவ்வளவு சந்தோஷப்பட்டானா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா புலம்பிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அப்பாக்கு பையன் என்ன வேலை பார்க்கறான்றதே தெரியல. இப்ப ஹீரோ அடுத்த மிஷனுக்கு சந்தோஷமா போற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு சீரியஸான கதையை தான் எடுத்திருப்பாங்க, அதை காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. சித்துவோட காமெடி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும், அதனால செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.